வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ட்ரிக்ஸில் நாம் எப்பயுமே வந்து ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஸ்கேல்பிங்கு, இன்னொன்று வந்து எக்ஸலன்ட் ட்ரெண்ட் பிரேக்கர். அந்த ட்ரெண்ட் பிரேக்கர்னால் என்னன்றதை நான் இப்போது நம்ம ஸ்ட்ராட்டஜியில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த கான்செப்ட் படி ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிருக்கும். இது வந்து ஒன்லி பை மட்டும்தான் பண்ணோம். அந்த வரிசையில் 25,400 புட் ஆப்ஷன், 25,100 கால் ஆப்ஷன் ரெண்டுமே இருந்திருக்கு. ஆட்டோமேட்டிக்காக ஆல்கோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எது மேலே போதோ அது மட்டும் எடுக்கும். செல் சிக்னல் வர்றது ஷார்ட் போகாது, ஒன்லி பை ஒன்லி ஆப்ஷன் தான் இது. அந்த அடிப்படையில் 25,100 கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அல்கோ வந்து கரெக்டாக எடுத்திருக்கு. அல்கோவுடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். கரெக்டாக 25,100 கால் ஆப்ஷன் 207க்கு எடுத்திருக்கு. எதனால் எடுத்ததுன்னா அந்த ஆப்ஷன் ஹை கட்டாச்சு, கட்டானதுனால ஆட்டோமேட்டிக்காக எடுத்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ புட்டு சைடு கட் ஆகாது. இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா மேலே வந்து கிட்டத்தட்ட 2,700 800 வரையும் நமக்கு இப்போது ப்ராஃபிட் ஓடிட்டுருக்கு. இப்போதைக்கு வந்து 2,800 கிட்ட ப்ராஃபிட் போயிட்டுருக்கு. ஏன்னா மார்க்கெட் மேலே போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இது 3,000 வந்தால் கட் ஆகிடும். நம்ம அல்கோவில் வந்து இந்த ஆப்ஷன் ட்ரிக்ஸில் ஒரு அற்புதமான ஒரு ஆப்ஷன் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, ஒரு இண்டிவிஜுவல் லெக் வைஸ் நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஸ்ட்ராட்டஜி வைஸ் லெக் வைஸ் நம்ம வந்து P&L வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராஃபிட் அண்ட் லாஸ் புக் போகணும். போனீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா 3,000 ப்ராஃபிட் 3,000 லாஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதே போல் இந்த 3,000 லாஸ் 3,000 ப்ராஃபிட் லாஸ் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். இந்த அடிப்படையில் இது வந்து ரொம்ப வந்து எளிமையாக நம்ம ப்ரீஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் ஆல்ரெடி மார்னிங் நம்ம வந்து ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்தோம். ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா நிஃப்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து செல் வந்தது, அதுக்கப்புறமா பை வந்தது. பை வந்து ஒரே டைமில் மேலே போயிருக்கு. இது வந்து ஒரு 10 லாட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு பார்க்குறோம். 10 லாட் வந்து பை எடுத்தது. 9:17க்கு முதல்ல வந்து புட் ஆப்ஷன் எடுத்தது. இதில் சார்ட்டில் செல்லுனா புட் ஆப்ஷன் பை ஆகும். பை ஆனதுக்கப்புறம் திரும்ப 10 லாட் வந்து கால் ஆப்ஷன் பை ஆகிருக்கு. 9:18க்கு 9:45க்கு கட் ஆகிருச்சு இது ஆப்ஷனில். அதன் அடிப்படையில் நமக்கு வந்து 25,000 புக் ஆகிருக்கு. இந்த கால் ஆப்ஷன் பொறுத்த மட்டிலும் இது வந்து ஒரு ஸ்கேல்பிங், ரொம்பவே எளிமையான ஸ்கேல்பிங் கான்செப்ட். இது மார்க்கெட் மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எந்த ஆப்ஷன் மேலே போதோ அந்த ஆப்ஷன் பை ஆகும். பார்க்குறோம் மார்க்கெட் மேலே போயிருக்கு. நமக்கு இந்த 3,000 ருபீஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தது ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் படி ரொம்ப சிம்பிள். என்னென்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே இருக்குது. எந்த ஆப்ஷன் மேலே போதோ அந்த ஆப்ஷன் எடுக்கும். அதன்படி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நமக்கு கால் ஆப்ஷன் மேலே போய் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. நாளை வந்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.